Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங். ஸோ அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ரவுட்டிங் அல்காரிதம். டீசென்ட்ரலைஸ்டு என்னதுன்னா, அதாவது இது சென்டராக இருந்து மற்ற எல்லாத்து கூடவும் ஷேர் பண்ணாது, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் டீசென்ட்ரலைஸ்டு ரவுட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவோம். இதில் இருக்கிற ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும்னா, நிறைய அப்டேட்ஸை பக்கத்தில் இருக்கிற ரவுட்டருக்கு மட்டும்தான் ஷேர் பண்ணும், சென்ட் பண்ணும். சென்ட் லார்ஜர் அப்டேட்ஸ் ஒன்லி டு த நெய்பரிங் ரவுட்டர்ஸ். ஸோ பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஷேர் பண்ணும். ஓகேங்களா, அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே. சென்ட் மெசேஜ் டு த நெய்பர்ஸ். ஸோ மெசேஜ் கூட நெய்பர்ஸ் கூட தான் சென்ட் பண்ணிக்கும். அப்டேட்டும் பெரிய பெரிய அப்டேட் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ரவுட்டர் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க முடியுமோ தவிர மொத்த சுற்றி இருக்கிற எல்லாத்து கூடவும் ஷேர் பண்ணிக்க முடியாது. அதுதான் டீசென்ட்ரலைஸ்டு ரவுட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவோம். சரி, ஸோ இந்த அல்காரிதம்க்கு நம்மளுக்கு சிபியூ பவர் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ மெமரி ஸ்பேஸும் கம்மி தான், ஏன்னா இது பக்கத்தில் இருக்கிற நெய்பர் கூட மட்டும்தான் ஷேர் பண்ணிக்க போகுது. ஸோ இதில் நம்ம பயன்படுத்துகிற ப்ரோட்டோகால் ரிப் ப்ரோட்டோகால், ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். இதை டீட்டெயிலாக நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட், இப்போது ஒரு ரவுட்டர்லேருந்து இன்னொரு ரவுட்டருக்குள்ளே இருக்க இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஷார்ட்டஸ்ட் காஸ்ட் பாத்னா டிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வெக்டர் ரவுட்டிங்கை நம்ம பயன்படுத்துறது பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம். இந்த அல்காரிதமை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரி, ஸோ இந்த அல்காரிதம் வந்து டைனமிக் ரவுட்டிங் அல்காரிதம். அதாவது ரவுட்டர் வந்து டைனமிக், ஒரு மூவிங் ஸ்டேஜில் இருக்கும்போது, ஒரு நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மூவ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன ஆகணும், டைனமிக்காக அடுத்தடுத்த நெய்பர்ஸ்க்கு சொல்லிகிட்டே போனோம் இல்லையா. ஸோ அதுதான் டைனமிக் ரவுட்டிங் அல்காரிதம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு குட்டி நெட்வொர்க் டோபாலஜிஸ்க்காக டிசைன் பண்ணதான் இந்த ப்ரோட்டோகால். ஓகேங்களா. சரி, ஈச் ரவுட்டர் மெயின்டைன் எ ரவுட்டிங் டேபிள். ஸோ ஒவ்வொரு ரவுட்டர் என்ன பண்ணணும்னா ரவுட்டிங் டேபிள் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அது ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து டெஸ்டினேஷன், ஓகேங்களா. இன்னொன்று வந்து, அதாவது டெஸ்டினேஷன்னானது அடுத்தடுத்த ரவுட்டர் போக போகுது இல்லையா, ஒரு ரவுட்டர் இருந்து இன்னொரு ரவுட்டர் ஏ டு பி, பி டு சி, அந்த மாதிரி மூவ் ஆகிறால அடுத்து எங்கே மூவ் ஆக போகுது. ஸோ அதுக்கான அவுட் கோயிங் லைன் நம்மளுக்கு இந்த டேபிளில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது டெஸ்டினேஷன். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவுட் கோயிங் லைன் அது இருக்கும், அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த ரவுட்டிங் டேபிளில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்க்க போகிறது இதனுடைய ட்ராபேக். முதன்மையான ட்ராபேக் என்னென்னா கவுண்ட் டு இன்ஃபினிட்டி ப்ராப்ளம். முக்கியமான கீ பாயிண்ட் இது. என்ன ப்ராப்ளம் என்னதுன்னா, இப்போ ஒரு ரவுட்டர் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ரவுட்டருக்கு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுட்டருக்குன்னு வச்சுக்கங்களேன், கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை நெய்பருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இந்த கான்செப்டில் இருக்குது. அதுதான் ஒரு குட்டி ட்ராபேக்கு. ரிப்பீட்டடாக அதே சொல்லிட்டு இருக்கும், தப்பான இன்ஃபர்மேஷன். அப்போ ஒட்டுமொத்த டோபாலஜியும் கேட்டு போயிடும். சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பெல்மேன் ஃபோர்ட் அல்காரிதம் இருக்கு இல்லையா. இந்த அல்காரிதமில் இந்த ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஒவ்வொரு ரவுட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஷார்ட்டஸ்ட் காஸ்ட் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.